Good evening to all of you. Aybawan, Vanakkam and Assalamu alaikum. இன்னட கிளாஸ்ல நாங்க ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான லெசன் வந்து நாங்கள் லேர்ன் பண்ண போறோம். இது வந்து லெசன்ன்றதை விட இது ஒரு காமன் சென்ஸ், எல்லாருக்கும் இதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நேம்ஸ். எங்களோட தாய்க்கு நாங்கள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? மதர். ஸ்டைலா மாம் அப்படின்டுவோம். அதை இன்னும் ஸ்டைலா நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து மம்மி அப்படின்டுவாங்க. முந்தி சொல்லுவாங்க மம்மின்னு கூப்பிடக்கூடாது, மம்மின்டா பேயின்னு. அதெல்லாம் சொல்றேன், சும்மா சொல்றேன். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த மம்மி இஜிப்ட் மம்மிக்கு சொல்லுவாங்க வந்து MUMMY, இது வந்து MOMMY. அப்போ அது வேற, இது வேற. இப்போ நாங்கள் சிங்களத்தில் வந்து தாத்தா அப்படின்டா அது அவங்களோட வாப்பா. இதே தமிழ்ல நாங்கள் தாத்தாண்டா வாப்பட வாப்பா. அப்போ என்ன வேர்டுன்றது முக்கியம் இல்லை, என்ன கான்டெக்ட்ன்றதா முக்கியம், யாரு பேசுறாங்கன்றதா முக்கியம். ஸோ மதர், மம், மம்மி. வாப்பாக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபாதர், அப்பா, தகப்பன். அது ஸ்டைலா டேட். அது இன்னும் நாங்க ஸ்டைலா டேடி, டேடி டேடா அப்படின்னு நாங்க கூப்பிடுறோம். எங்கட கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கொமனா ஒரு வேர்டு உண்டிக்குது, என்னது? சிப்லிங்ஸ். SIBLINGS, சிப்லிங்ஸ். இவர் என்ன சிப்லிங் அப்படின்னா மீனிங் என்ன? இவர் என்ன கூட பிறந்தவர். இவங்க எல்லாரும் என்ன சிப்லிங்ஸ் அப்படின்னா மீனிங் என்னது? இவங்க எல்லாரும் என்ன கூட பிறந்தவங்க. உங்களுக்கு எத்தனை சிப்லிங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க வரும். அன்றைக்கு ஒருத்தர் கேட்டா வந்து உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 48 பேர். உண்மையே எப்படி? அது காசல் ஹாஸ்பிட்டல், அது வார்டுல எத்தனை பேர் கூட பிறந்தீங்க அதை சொல்றாரு. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, கேட்கறதுக்கு மட்டும் அந்த பண்ணணும். கூட பிறந்துட்டா எல்லாம் சொல்லக்கூடாது, நார்மலா போகணும். அப்ப சிப்லிங்ஸ். பொதுவா சகோதரனுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிரதர்ண்டுவாங்க. நானாவோ தம்பியோ அவன் என்ன சகோதரன், அப்ப நான் பிரதர்ண்டுவாங்க. நாங்க ஸ்டைலா ப்ரோ அப்படின்டுவாங்க. சகோதரிக்கு சிஸ்டர். இப்ப தாத்தாக்கு ஜென்ரலா ஸ்பெசிபிக்கா சொல்ற வேர்டு என்னது? தாத்தாக்கு எல்டர் சிஸ்டர். பிக் சிஸ்டர் இல்ல, பிக் சிஸ்டர்னா சிஸ்டர் பெருசுன்னு அர்த்தம், அப்படி வராது. இது வந்து எல்டர் சிஸ்டர். எல்டர் சிஸ்டர். தொங்கச்சி, அதுக்கு என்ன சொல்றேன்? யங் சிஸ்டர். நானா எல்டர் பிரதர். தாத்தா எல்டர் சிஸ்டர். தம்பி யங் சிஸ்டரா? யங்க பிரதர். குழம்ப கூடாது, அப்படிதான் குழப்பம், நீங்க குழம்ப கூடாது. தாத்தாக்கு சொல்லுவாங்க எல்டர் சிஸ்டர், தங்கச்சிக்கு சொல்லுவாங்க யங்க சிஸ்டர், நானாக்கு சொல்லுவாங்க எல்டர் பிரதர், தம்பிக்கு சொல்லுவாங்க யங்க பிரதர். வெரி குட். இப்போ உம்மாட உம்மா, உம்மம்மா, கிராண்ட் மதர், நாங்க ஸ்டைலா கிராண்ட்மான்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. அப்பாக்கு என்ன சொல்லுவோம்? கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவோம். இது உம்மம்மாவோ வாப்பம்மாவோ. அப்பான்னு சொல்றது வந்து உம்மட வாப்பாவோ அப்பட வாப்பா இதுண்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்க கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட்மா, கிராண்ட்பா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். உம்மம்மாக்கு கிரானின்னு சொல்லுவாங்க. இப்ப உம்மட உம்மா உம்மம்மா இருக்கிறாங்க, அவங்களோட உம்மாவும் இன்னும் இருக்கிறாங்க. அதாவது உம்மம்மாட உம்மா தமிழ்ல சொல்லுவாங்க வந்து பெத்தம்மாண்டுவாங்க, இல்லாட்டி கொள்ளுப்பாட்டின்டுவாங்க. கொள்ளுப்பாட்டின்னு அவ பேர் கொல்லணும்னு இல்லை, அது கொள்ளுப்பாட்டி தமிழ் வேர்டு அது. இப்ப உம்மமாட உம்மா இல்லாட்டி வாப்பம்மாட உம்மா இல்லாட்டி அப்பாட உம்மாவை நாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? கிரேட் கிராண்ட் மதர். அப்ப மதர் இல்லாட்டி ஃபாதர், அவங்களோட உம்மா வாப்பா கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். அந்த கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் மாமா யாரு? கிரேட் கிராண்ட் மதர். இதே அப்பாட வாப்பா இல்லாட்டி உம்மமாட வாப்பாவா இருந்தா கிரேட் கிராண்ட் ஃபாதர். உங்கள யாருக்கு கிரேட் கிராண்ட் மதர் சீகி? இவங்களுக்கு இருக்கு. அதாவது உம்மமாடையோ அப்பாடையோ உம்மா நிமிக்கிறாங்க, அவங்களுக்கு மேபி ஒரு 80+ இல்லாட்டி 90+ ஏஜா இருக்கும். கிரேட் கிராண்ட் மதர். இப்பமா அந்த கிரேட் கிராண்ட் மதருக்கு நீங்க யாரு? நீங்க பேரணி இல்ல? வெரி குட். கிராண்ட் சன் அப்படின்னா பேரன், கிராண்ட் டாட்டர் அப்படின்னா பேத்தி. நீங்க இல்ல, பேத்தி. அப்ப அந்த கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர்ட சன் யாரு? கிரேட் கிராண்ட் சன்.
பேரன் அல்லது பேத்திட மகள் கொள்ளு பேத்தி. அப்ப கிரேட் கிராண்ட் டாட்டர். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐக்யூ கொஸ்டின் கேட்கிறேன். உங்களோட மாமா இருக்கிறாங்க, அவங்களோட மாமா இருக்கிறாங்க கிராண்ட் மதர், அவங்களோட மாமா இருக்கிறாங்க கிரேட் கிராண்ட் மதர், அவங்கடையும் மதர் 4வது ஜெனரேஷன். டபுள் கிரேட். இதான் சொல்றேன், 3 கிலோமீட்டருக்கு வடிச்சு இதான் ப்ராப்ளம். அது சொல்றாரு டபுள் கிரேட் கிராண்ட் மதரா. அது இன்னொன்று பின்னுக்கு இந்த அங்கிட்டு சொல்றாரு கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். சும்மா யோசிச்சு பாருங்களேன், சும்மா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இன்னொரு உமா ஒண்டிக்கிறாங்க. அப்ப கிரேட் 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 கிராண்ட் மதர். சைனால வந்து 8வது தலைமுறை மீக்காங்க. அப்ப கிரேட் 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 ஒரு கிழவி சேர்த்துரும். அது சொல்ல போகலே ஒரு கிழவி சேர்த்துரும். அப்படியெல்லாம் வராது. அப்ப உண்டு கிராண்ட் மதர், அதுக்கு அடுத்து கிரேட் கிராண்ட் மதர், அதுக்கு பிறகு எத்தனை கிழவி வந்தாலும் என்னது கிரேட் கிராண்ட் மதர் தான். அது ஒவ்வொன்றுக்கும் சொல்ற இல்ல. ஜப்பான்ல இருக்கிறாங்க வந்து 8 தலைமுறை இருக்கிறாங்க. அப்ப எத்தனை கிரேட் சொல்லணும்? இவரு கிளவி ஆகிடுவாரு, சொல்லக்கூடாது. அப்ப கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர், அவ்வளவுதான் வரும். அதே மாதிரி கொள்ளு பேத்தி கொள்ளு பேத்தி பேரனா இருந்தா கிரேட் கிராண்ட் மதர் கிரேட் கிராண்ட் டாட்டர். இப்ப நீங்க மேரி பண்றீங்க, எல்லாம் சந்தோஷம். இப்ப இல்ல, லேட் ஆகி. ஓகே, மேரி பண்றீங்க. நீங்க மேரி பண்ணதோட உங்களுக்கு ஒரு மனைவி வருது. அவன் என்ன சொல்லுவீங்க? நீங்க வைஃப்னு சொல்லுவீங்க, செல்லம்டுவாங்க. அதெல்லாம் கேட்டேன் உனக்கு, அதெல்லாம் கேட்கலடா, அதெல்லாம் வேற. செல்லம், பபிள்கம் அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் நீங்க தனியா சொல்லிக்கோங்க. இது வந்து என்னது? வைஃப். அந்த வைஃபுக்கு நீங்க யாரு? ஹஸ்பண்ட். இப்ப மாப்பிள்ள. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றுல கேட்கறாங்க என்னதுண்டா, இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் பாயும் ஃபில் பண்ணலாம், இல்லாட்டி கேர்ளும் ஃபில் பண்ணலாம். அதுல வைஃபோட பேர் ஹஸ்பண்ட் பேர் தனித்தனியா போட தேவையில்லை, கொமனா ஒரு பேருன்னு போடுவாங்க. வாழ்க்கை துணை. அப்படில பார்ட்னரா? இல்ல இல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்பவுஸ். ஸ்பவுஸ். SPOUSE. ஸ்பவுஸ். ஸ்பவுஸ்னா அது கொமனான ஒரு நேம் வந்து வாழ்க்கை துணை. இப்ப நான் ஒரு பாய், எனக்கிட்ட பேர் ஸ்பவுஸ்னு கேட்டா நான் இந்த வைஃபோட பேர் எழுதுவேன். இதே ஃபார்ம் என்ன வைஃப் எழுத போகல, அங்க ஸ்பவுஸ் அவங்க என்ன செய்வாங்க? ஹஸ்பண்ட் பேர் எழுதுவாங்க. அப்ப அதுக்கு சொல்லுவாங்க ஸ்பவுஸ். ஓகே, இப்ப நாங்க ஈவெண்ட்டுக்கு வரோம், எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் உங்களோட ஸ்பவுஸோட வரணும். அப்படின்னா மீனிங் என்ன? ஜென்ஸ் வந்து வைஃபோட வரணும், லேடிஸ் வந்து ஹஸ்பண்டோட வரணும். ஓகே, இப்ப ஏண்ட வைஃப்ட உம்மா எனக்கு யார்? அவங்க மாமியார், மாமி, ஆண்டி. இப்ப தமிழ் நாடகங்கள்ல வந்து அகிலாண்டேஸ்வரி அவதான், அந்த மாதிரி மாமியார். மாமியாருக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? மதர் இன் லோ. மதர் இன் லோன மீனிங் என்ன? சட்டப்படி அவங்களும் எங்கட மதர் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி வரும். எங்கட துண்டுட துண்டு இல்ல, வைஃபோட வாப்பா, அது யாரு? எங்கட ஃபாதர் இன் லோ. ஃபாதர் இன் லோ. வெரி குட். இப்போ உங்களோட வைஃபுக்கு உங்களோட வாப்பா யாரு? ஃபாதர் இன் லோ. அதே மாதிரி உங்களோட வைஃபுக்கு உங்களோட மதர் யாரு? மதர் இன் லோ. அப்ப மாமியாருக்கு சொல்லுவாங்க மதர் இன் லோ, மாமனாருக்கு சொல்லுவாங்க ஃபாதர் இன் லோ. இந்த மாமனார் மாமியாருக்கு நாங்க யாரு? இப்ப ஏண்ட வைஃப்ட உம்மாக்கு நான் யாரு? மருமகன், சன் இன் லோ. டாட்டர் இன் லோ இல்ல, சன் இன் லோ, நான் ஆம்பளை. அதே மாதிரி ஏண்ட மாமா டடாக்கு ஏண்ட வைஃப் யாரு? டாட்டர் இன் லோ, மருமகள். அப்ப சன் இன் லோ, டாட்டர் இன் லோ, மதர் இன் லோ, ஃபாதர் இன் லோ. இப்ப ஏண்ட வைஃபுக்கு ஒரு நான் ஆயிக்கிறாரு, எனக்கு அவன் மச்சான், மஸ்ஸின்னு எல்லாம் சொல்லுவான். மஸ்ஸி, வெரி மஸ்ஸினா எல்லாம் சொல்லுவாங்க. அவன் யார் எங்களுக்கு? வெரி குட், பிரதர் இன் லோ. ஏண்ட வைஃபுக்கு ஒரு தாத்தா இருக்கிறாங்க, சிஸ்டர் இன் லோ. ஏண்ட வைஃபுக்கு அதுக்கு தங்கச்சி இருக்கிறாங்க, ரொம்ப ஈக்கிறாங்க. இன்னும் ஈக்கிறாங்கடா இல்ல, ஈக்கிறாங்க. அப்ப சிஸ்டர் இன் லோ, அவங்க யாரு? சிஸ்டர் இன் லோ. வெரி குட். ஓகே, அப்ப ஏண்ட வைஃபோட நானா தம்பி எனக்கு யாரு? பிரதர் இன் லோ. வெரி குட். இப்ப சும்மா சொல்லுமே, ஏண்ட எனக்கு நானா இருந்தா அது என் வைஃபுக்கு யாரு? அதுவும் பிரதர் இன் லோ. எனக்கு ஒரு தாத்தா இருந்தா என் வைஃபுக்கு யாரு? சிஸ்டர் இன் லோ. எனக்கு ஒரு தம்பி இருந்தா அது என் வைஃபுக்கு யாரு? பிரதர் இன் லோ. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாலும் என் வைஃபுக்கு
இது மட்டும் இல்ல. இப்ப என் வைஃப் தாத்தா எனக்கு சிஸ்டர் இன் லோண்டா, அவங்களுக்கு நான் யாரு? பிரதர் இன் லோ. ஏன்? அவங்களோட ஓன் சிஸ்டர்ட ஹஸ்பண்ட் நான். அவங்களோட ஓன் சிஸ்டர்ட ஹஸ்பண்ட் நான். அப்ப நான் யார் அவங்களுக்கு? பிரதர் இன் லோ. ஏன் வைஃப்ட நானா, எனக்கு பிரதர் இன் லோண்டா, அவருக்கும் நான் யாரு? பிரதர் இன் லோ. ஏன்? அவரோட ஓன் சிஸ்டர்ட ஹஸ்பண்ட் நான். அதே மாதிரி என்ன வைஃப்ட தம்பி எனக்கு பிரதர் இன் லோண்டா, அவருக்கு நான் யாரு? பிரதர் இன் லோ. ஏன்? அவரோட ஓன் டாட்டரோட ஹஸ்பண்ட் நான். ஏன்னா வைஃப்ட தங்கச்சி, அவங்களுக்கு வந்து நான் யாரு? பிரதர் இன் லோ. அப்செட் அந்த மாதிரி. இப்ப எப்படி ஏண்ட லைஃப் பார்ட்னர், ஏண்ட ஸ்பவுஸோட சிப்ளிங்ஸ் எனக்கு பிரதர் இன் லோ சிஸ்டர் இன் லோ, அதே மாதிரி தான் ஏண்ட சிப்ளிங்ஸோட பார்ட்னர்ஸும் யார் எனக்கு? பிரதர் இன் லோ சிஸ்டர் இன் லோ. எனக்கு ஒரு நானா இருக்கிறாங்க, அந்த நானோட வைஃப் வந்து அண்ணி, சிஸ்டர் இன் லோ. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அந்த தம்பியோட வைஃப் யாரு? அது தண்ணி இல்ல, அது தெரியாது, வேற கொழுந்தியாவா. ஏண்ட தம்பி ஒரு ஆள் இருக்கிறாங்க, அந்த தம்பியோட வைஃப் எனக்கு யாரு? சிஸ்டர் இன் லோ. அதே மாதிரி என் தாத்தா இருக்கிறாங்க, அந்த தாத்தாட ஹஸ்பண்ட் எனக்கு யாரு? பிரதர் இன் லோ, மச்சான். என் தங்கச்சி இருக்கிறாங்க, அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எனக்கு யாரு? பிரதர் இன் லோ, மச்சான். அப்ப எங்கட சிப்ளிங்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸோ அல்லது எங்கட ஸ்பவுசஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் லைக் சிப்ளிங்ஸோ எங்களுக்கு யாரு? பிரதர் இன் லோ சிஸ்டர் இன் லோ. கிளியர் தானே? இப்ப என் பேரண்ட்ஸ், மாமா எடுப்புமே, எங்கட மதரோட தாத்தா, தமிழ்ல நாங்க என்ன சொல்லுவோம்? பெரியம்மா, லொக்கு அம்மா. இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? அது பிக் மதரா. அந்த பிக் மதர்னா கொஞ்சம் கொளுத்துண்டா இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. பிக் மதர், ஸ்மால் மதர். நாங்க இடியாப்பமா வைக்கிறோம், நோம்பலா போகணும். அதை யாரு? மதர் இன் லோ இல்ல ராஜா. மதர் இன் லோ வந்து வேற, கிராண்ட் மதரா. அதாவது உங்களோட உம்மாட தாத்தா பெரியம்மா அப்படி கிராண்ட் மதர் சொன்னா மிதிப்பாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லம்மா, வெரி சிம்பிள். உங்களோட மதர்ட தாத்தா, உங்களோட பெரியம்மா உங்களுக்கு யார்? ஆண்டி. மாமியில பெரியம்மா. நீங்க ஆண்டினா மாமின்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க. இல்ல, பெரிய அது ஆண்டியும் இல்ல, சரியா பார்த்தா ஆண்ட். AUNT வரும், AUNT வரும். அதை சில பேர் என்டின்னுவாங்க, அது என்டி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே, ஆண்ட்னு தான் சார் வரும். அதை நாங்க கொஞ்சம் செல்லமா கூப்பிட போல ஆண்டி. நாங்க நாய் ஜிம்மிய ஜிம்மி, பப்பா பார்த்து பப்பி, அந்த மாதிரி ஆண்ட பார்த்து ஆண்டி. நீங்க கூப்பிட கூட அங்கிள் கூப்பிட்டு கொள்வாரு. நீங்க ஆண்ட்னு சொன்னாலே போதும். உங்களோட மதர்ட தங்கச்சி, சாச்சி, சித்தி, அவங்க யாரு உங்களுக்கு? அவங்களும் ஆண்டி தான். அதே மாதிரி உங்களோட டெடாட தாத்தா, பெரிய மாமி, அவங்களும் யாரு? ஆண்டி. உங்க டெடாட தங்கச்சி பெரோசா, அவங்களும் யாரு? ஆண்டி. அதே மாதிரி இந்த சைட்ல உங்களோட மாமாட நானா யாரு? அங்கிள், பெரிய மாமா. உங்களோட உம்மாட தம்பி ஃபெயில உருப்படமிக்கிறான், அவன், அது யாரு? அங்கிள், சின்ன மாமா. அது ஒவ்வொரு வீட்டுல அப்படி தைப்பான். ஓகே, அதே மாதிரி உங்களோட வாப்பாட நானா, அவர் தான் பெரிய கடாப்பி. ஓகே, வாப்பாட நானா, பெரியப்பா, அவர் யாரு? அவர் தான் வீட்டுல முடிவெல்லாம் எடுக்கிறேன், எல்லா டிவோர்ஸும் அவர் தான் செஞ்சு விடுறேன். அந்த மாதிரி அவர் யாரு எங்களுக்கு? ஜோக், நோம்பலா போகணும். அதெல்லாம் யாரு? நடக்கிற சொல்ற. அவர் யாரு? அங்கிள். பாப்பட தம்பி சாச்சா, துபாயில பேட்டிக்கிறான், அது யாரு? அங்கிள் தான். அப்போ உங்களோட உம்மா அல்லது பாப்பா, உங்களோட பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் எல்லாரும் யாரு உங்களுக்கு? அங்கிள், ஆண்டி. இந்த அங்கிள் ஆண்டியை முடிச்சிக்கிறவங்களும் யாரு? அங்கிள், ஆண்டி. உங்களோட பெரியம்மா, உங்களோட மதரோட எல்டர் சிஸ்டர் பெரியம்மா, ஆண்டி. அந்த ஆண்டி கிட்ட ஹஸ்பண்டா வேலை பார்க்கிறவர் அவர் யாரு? அவர் அங்கிள். பாண்டா வருவாரு, போண்டா போவாரு, இடிண்டே இருப்பாரு, சொன்னதெல்லாம் செய்வாரு. அந்த மாதிரி எல்லாம் வரும். இப்ப நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க கசின். இந்த கசின் என்னது? மச்சானா? ஆண்டிட மவள், ஆண்டிட சாட்சியா? இது புதுசாகி. ஓகே, சரி. நீங்க சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்ட். நாங்க இதை சம்மரைஸ் பண்ணுவோமே, ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஆண்டின்னா நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட மதருடையோ ஃபாதருடையோ சிப்ளிங்ஸ், தாத்தா தங்கச்சி, பெரியம்மா சாட்சி, பெரிய மாமி, சின்ன மாமி, இவங்களோட புள்ளைகள் எல்லாருமே யாரு எங்களுக்கு? கசின். பெரியப்பா, பெரிய சாச்சா,
அதே மாதிரி இந்த பக்கம் பெரிய மாமா சின்ன மாமா இவங்க அவ்வளவு பேரோட பிள்ளைகளும் யாரு கசின். சிம்பிளா சொல்ல போனா உங்களோட பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் பெத்து போட்ட எல்லாமே யாரு கசின்ஸ். பெரியம்மாவோட மகள் சாச்சட மகன், பெரியம்மாவோட மகள் சாச்சிட மகள், பெரியம்மாவோட மகன் பெரியம்மாவோட மகள் பெரியம்மாவோட மகள், இந்த ஆம்பளை பொம்பளை எல்லாருமே யாரு கசின். நாங்க அத கசின் பிரதர் கசின் சிஸ்டர் எல்லாம் சொல்லுவோம். அப்படி எல்லாம் தேவையில்ல. அது என்ன கசின் பிரதர் கசின் கசின். கூட மாமட மவன் அது யாரு கசின், ஹி இஸ் மை கசின். இது எங்கட மாமிட மவள் அது யாரு மைனி கசின். அப்படிதான் கசின் வரும். ஓகே டன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன். ஏண்ட ஓன் பிரதர் ஒன்று இருக்கிறாரு நானா இல்லாட்டி தம்பி, அவர் மேரி பண்ணிட்டாரு. அவரோட வைஃப் எனக்கு யாரு சிஸ்டர் இன் லோ, அண்ணியோ அல்லது மைனியோ. அவங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்குது. தமிழ்ல அவன் யார் எனக்கு எங்க உங்களோட மவனா கேஸ் பாரமாவும் ஏண்ட நானன மவன் அவன். ஓகே வெரி குட். அவரை நாங்க மருமவன்னு சொல்லுவோம். இவர்கிட்ட என்ன மருமவ புள்ள அப்படின்னு என்ன நானான மவன். ஓகே அவங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? அவரு சன்னின்லோ இல்ல. சன்னின்லோ யாரு உங்களோட மவளோட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு சன்னின்லோ. அதுக்கு டைம். இது யாரு? இது வந்து நெஃப்யூ. NEPHW நெஃப்யூ. நெஃப்யூ ஹி இஸ் மை நெஃப்யூ அப்படின்னா மீனிங் என்ன? ஏண்ட கூட பிறந்த தாத்தாடையோ தங்கச்சிடையோ நானோடைய தம்பிடையோ மகன் நெஃப்யூ. பொம்பளை பிள்ளையா இருந்தா நீஸ். நீஸ். இப்ப சொல்லுமே உங்களோட உமாவுக்கு ஒரு தாத்தா இருக்கிறாங்க. அவங்க யாரு உங்களுக்கு? பெரியம்மா ஆண்டி. அந்த ஆண்டிக்கு நீங்க யாரு? நெஃப்யூ. நெஃப்யூ. ஏன்? ஏண்டா அந்த பெரியம்மாட தங்கச்சி ஆகிய உங்களோட உம்மாட மவன் நீங்க நெஃப்யூ. உங்களோட தங்கச்சி அவங்களுக்கு யாரு? நீஸ். கிளியரா உங்களுக்கு? அப்ப இதுவல் வந்து இங்கிலீஷ் இல்ல, இது பேசிக் காமன் சென்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா ஆங்கிள் ஆண்டி தெரியாம, நெஃப்யூ நீஸ் தெரியாம, கசின் தெரியாம ஒரு 10 பேர் சுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஏலா. இது இல்லாம உங்களுக்கு என்ன சரி வேற டவுட்ஸ் இருக்கிறா? இவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஸ்டெப் மதர்ண்டு யாரோ சொன்னாங்க. ஸ்டெப் மதர்ண்டா யாரு? வழக்கெடுத்த உமா. ஓகே ஸ்டெப் ஃபாதர்ண்டா வழக்கெடுத்த வாப்பா. ஸ்டெப் சன் ஸ்டெப் டாட்டர்ண்டா வழக்கெடுத்த புள்ள. வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? யாரு? ஸ்டெப் ஸ்டெப் சிஸ்டர்னு சொன்னா வழக்கெடுத்த, அதாவது நீ உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்க ஓன் சன்னோ டாட்டர், அவங்க இன்னொரு கேர்ளை வழக்கெடுத்திக்கிறாங்க. அப்ப அவ யார் உங்களுக்கு? ஸ்டெப் சிஸ்டர். குட். இது இல்லாம உங்களுக்கு யாராச்சும் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ வெரி மச்.